அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாணிக்க ராஜா திடீரென நீக்கம். தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற இடங்களில் பரவலான பிரபலம் வாய்ந்தவராக அறியப்பட்டவர். இவர் யார்? அவரது பின்னணி என்ன? மாணிக்க ராஜா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் முக்கிய புள்ளியாக விளங்கியவர். அவரது நீக்கம் தமிழக அரசியலில், குறிப்பாக தென் மாவட்டங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. ஏனெனில் அவர் டி.தி. தினகரனுக்கு நெருக்கமானவராக இருந்தார். அவர் அசீம் மஹ்மூத் பொதுச் செயலாளர் டி.தி. தினகரனுக்கு மிக நெருக்கமானவர்களில் ஒருவராக அறியப்பட்டார். கட்சியின் உள் நிர்வாகத்தில் முக்கிய பங்காற்றினார். அசீம் மஹ்மூத் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.தி. தினகரனால் 2018ஆம் ஆண்டு மார்ச் 15 ஆம் தேதி மதுரையில் உள்ள மேலூர் என்ற இடத்தில் தொடங்கப்பட்டது. இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து பிரிந்த பிரிவாக உருவெடுத்தது. கட்சியில் மாணிக்க ராஜா வகித்த பல்வேறு பொறுப்புகள் டி.தி. தினகரன் உடனான அவரது அரசியல் பயணம் ஆகியவை அவரது முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன. குறிப்பாக தென்மண்டல பொறுப்பாளர், மாநில அமைப்புச் செயலாளர் போன்ற பதவிகளில். மாணிக்க ராஜா அசீம் மஹ்மூத் தென்மண்டல பொறுப்பாளர், மாநில அமைப்புச் செயலாளர் போன்ற பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். இது அவரது தலைமைத்துவ திறன்களை வெளிப்படுத்துகிறது. அசீம் மஹ்மூத் கொடியை டி.தி. தினகரன் அறிமுகப்படுத்திய போது அதில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படம் இடம்பெற்றது. கருப்பு, வெள்ளை, சிவப்பு திராவிட நிறங்களுடன். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது அசீம் மஹ்மூத் சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் பணிகளில் அவர் ஈடுபட்டார். வாக்காளர்களை தொடர்பு கொள்ளும் பணிகளை தலைமையேற்றார். ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அசீம் மஹ்மூத் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் சுந்தரராஜ் போட்டியிட்ட போது தென் மாவட்ட செயலாளர் ஹென்றி தாமஸை ஒதுக்கிவிட்டு தேர்தல் பணிகளை மாணிக்க ராஜா முன்னெடுத்தார். இந்த நிகழ்வுகள் கட்சியில் அவரது செல்வாக்கையும் டி.தி. தினகரனுக்கு நெருக்கமான ஒருவராக அவர் செயல்பட்ட விதத்தையும் காட்டுகின்றன. உள் முடிவெடுப்புகளில் அவரது பலத்தை உணர்த்துகின்றன. மாணிக்க ராஜாவுக்கு தென் தமிழக மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் பரவலான செல்வாக்கு இருந்துள்ளது. இந்த மாவட்டங்கள் தமிழக அரசியலில் முக்கிய இடத்தை வகிக்கின்றன. இந்த பகுதிகளில் அவரது மக்கள் தொடர்பு பணிகள், பொதுக்கூட்ட பேச்சுக்கள், அடித்தள மக்கள் மத்தியில் ஆற்றிய பணிகள் ஆகியவை அவரது செல்வாக்குக்கு காரணமாக அமைந்தன. நேரடி தொடர்புகள் மூலம் 2019 மக்களவைத் தேர்தலில் அசீம் மஹ்மூத் தோல்விக்கு பிறகு தென் மாவட்டங்களில் டி.தி. தினகரனின் செல்வாக்கு சரிந்ததாக சில செய்திகள் குறிப்பிட்டாலும், மாணிக்க ராஜா போன்றோர் தங்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொண்டனர். அண்மையில் மாணிக்க ராஜா அசீம் மஹ்மூத் துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். இந்த நீக்கம் தமிழக அரசியலில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. கட்சிக்குள் ஏற்பட்ட உட்கட்சி பூசல்கள், கொள்கை ரீதியான முரண்பாடுகள் அல்லது வேறு ஏதேனும் சர்ச்சைகள் காரணமாக இந்த நீக்கம் நடந்திருக்கலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். அதிகாரப்பூர்வ காரணங்கள் வெளியிடப்படவில்லை. அசீம் மஹ்மூத் இருந்து மாணிக்க ராஜா நீக்கப்பட்டிருப்பது அவரது எதிர்கால அரசியல் பயணத்தில் ஒரு திருப்புமுனையாக அமையலாம். புதிய வாய்ப்புகளை உருவாக்கலாம். தென் மாவட்டங்களில் அவருக்கு இருக்கும் செல்வாக்கு காரணமாக அவர் வேறு ஒரு கட்சியில் சேரவோ அல்லது புதிய அரசியல் பாதையை உருவாக்கவோ வாய்ப்புள்ளது. குறிப்பாக அசீம் மஹ்மூத் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைந்த சூழலில் அவரது அடுத்த கட்ட நகர்வு தென் தமிழக அரசியல் களத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். அவரது செல்வாக்கு தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தும்.